அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு ஆர்ட் ஆஃப் ரீடிங் உடைய தொடர்ச்சி 2வது பகுதி என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆர்ட் ஆஃப் ரீடிங் என்பது உங்களுக்கு மானுடத்தை வளர்க்கும். மானுடம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயத்தான், அதை விலகிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இன்னொரு மனிதனை, இன்னொரு உயிரினத்தை, மரம், செடி, கொடி, மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் நாம் எந்த விதமான 2வது இடத்திற்கு இடாமல் நேசிப்பது, அவ்வளோதான். தன்னுயிரையும் அடுத்த உயிரையும் அப்படின்னு நிறைய விளக்கங்கள்லாம் கொடுக்காம நேசிப்பது. அவர்களுக்கு என்ன குறை, என்ன நிறை என்பதெல்லாம் நினைக்க வேண்டாம். அந்த உயிரும் இந்த உயிரும் ஒன்று. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உருவத்தில், செயலில், ரைட், அதோடு முடிச்சுக்கிறோம். அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த மானுடத்தை கொடுக்கும் என்பதற்கும் படிப்பதற்கும் சம்பந்தம் இல்லை என்று நினைத்து விடாதீர்கள். அதுக்கு தான் முதல்ல நான் சொன்னேன், மருத்துவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஞானிகளின் உச்சத்திற்கு ஆயிருக்கணும் அவங்கெல்லாம். அதனால் பாடத்தை படித்ததனால் அவர்கள் மானுடமாகி விடுவதில்லை. இப்போ நீங்கள் எல்கேஜியில் படிக்கிறீங்க, யூகேஜியில் வச்சுருக்கீங்க, சிபிஎஸ்சி புக் வச்சுருக்கீங்க, எல்லா புக்கிலையும் எல்லா டாப்பிக்கும் வச்சுட்டீங்க. அதெல்லாம் யாரும் படித்து சொல்லி கொடுத்து அப்படின்னா இன்றைக்கி இந்த உலகத்தில் ஒரு தப்பு நடந்திருக்காது. நேற்று வரைக்கும், பொள்ளாச்சி வழக்கு வரைக்கும் எடுத்துக்கோங்க. அப்படின்னா என்னன்னா, மானுடம் அழிந்து கொண்டிருக்கிறது அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு சொல்ல வேணாம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆக மானுடம் ஆவதற்கு இந்த ரீடிங், அந்த ரீடிங்கில் என்ன மேட்டர்னா, அந்த ரீடிங் இஸ் டிஃப்ரெண்ட்டு. பாடங்களை பள்ளிக்கூடத்துக்கு படித்து மார்க் வாங்கிறது டிஃப்ரெண்ட். சரி, இப்போ வாங்க, இந்த ரீடிங் எப்படி மானுடத்தை ஆக்கும்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது தான், மறுபடியும் சொல்லுகின்றேன். இந்த உலகத்தில் வந்திருக்கக்கூடிய அத்தனை விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் மெய்ஞான கண்டுபிடிப்புகளும் மூளையிலிருந்து வந்தது தான். அது குரானாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், திருக்குறளாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய இணையதளம் வரைக்கும் இருக்குது. அப்போ ரீடிங் என்பது என்னவென்றால், உங்களுடைய மூளைக்குள் பதிந்தது. அது எப்படி பதிந்ததுன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் மானுடத்தை தெரியும். சும்மா படிங்க, புத்தகத்தை படிங்க, அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு கிடையாது. அந்த ரீடிங் என்பது எத்தனை வகையாக வருகிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரீடிங் என்றாலே பார்ப்பது, கேட்பது, அலசுவது, ஆராய்வது, இன்ட்ராக்ட் பண்ணுவது, கலந்தாய்வது, அதற்கு பிறகு தர்க்க ரீதியாக ஆர்கியூமெண்ட் பண்ணுவது, எல்லாத்துக்குமே காரணம், எல்லாமே பேசிக் ரீடிங். ஸோ இந்த ரீடிங்கை பேஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலே, இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டாலே நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க அந்த ரீடிங் என்ன பண்ணுது. அதற்கு நீங்கள் மூளையை 100% புரிந்தாக வேண்டும். நிறையா புத்தகம் படிங்க, நிறையா அறிவு வரும், நிறையா கொட்டி கிடக்குதுன்னா இதெல்லாம் 1950 வயசுன பேச்சா வச்சுக்க. இப்போ அப்படி இல்லை. உலகத்தினுடைய அத்தனை நூல்களும் கொட்டப்பட்டு விட்டன. அதில் கொட்டப்பட்டு விட்டன, ஆடியோ புக்குன்று யூடியூப்பில் கொட்டப்பட்டு விட்டன. அப்புறம் அடுத்து எல்லாம் நெட்டில் வந்துருச்சு, கூகுளில் வந்துருச்சு. எது வேணுமாலும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்ததுக்கு பிறகு படிக்க முடியலைன்றது சிக்கல் தான் இப்போ சிக்கலாக இருக்குது. இப்போ வாங்க, ஆக ரீடிங்குடைய பெரிய ரகசியமே மூளைக்குள்ள நாம் எப்படி ஒழுங்காக சேர்ப்பது, கவனமே தியானமாக எப்படி மூளைக்குள் சேர்ப்பது. அங்கே தான் நீங்கள் மானுடமாக முடியும். ரொம்ப முக்கியமானது. சும்மா அந்த மேலெழுந்தவாறு புல் விழுந்தவாறு அதெல்லாம் வேண்டியதே இல்லை. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் மூளைக்குள்ளே சேர்க்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிட்டீங்கன்னா அது மானுடமாக்கும். அது எப்படி மூளைக்குள் செல்கிறது,
எப்படி செல்ல வைக்க வேண்டும், செல்ல வைக்கும்போது நம்மளுடைய நிலை என்ன, அந்த மனம் கினம்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதெல்லாம் இல்லாமல் எப்படி செல்ல வைப்பது, அந்த செல்ல வைக்கும்போது அங்கே எப்படி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நடக்கிறது, அதற்கு பிறகு அங்கே என்ன ஒரு ரசாயன மாற்றம் நடக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் மூளைக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போங்க. மறுபடியும் வருகின்றேன்.